நாளைக்கு மோடி தமிழகம் வருகிறாரு. ம். அதுல என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக பார்க்கப்படும். குறிப்பாக கூடுகிற கூட்டம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்காக வரக்கூடிய கூட்டமாக இருக்கும். 5,00,000 பேர் வரப்போறாங்க. எடப்பாடி கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த கூட்டங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? காலிச்சேர்களுடைய காலி மைதானமாகவும் மாற பலமுறை வாய்ப்பு இருக்கு. அதிமுக காரன் வந்தா கூட்டம் வரும். அது ஒன்றும் எனக்கு சந்தேகம் கிடையாது. மோடியே வருகிறார் அப்போல்லாம் மோடி வந்தாதான் கூட்டம் வராது. அதுதான் இங்க தமிழ்நாட்டோட வினோதம். அவர் ஒத்தாலா விவேகானந்தர் இதுல போய் நான் பாறையில உட்கார்ந்து தியானம் இருக்க போறேன்னாரு. ஒத்தாலு தான். நேர மேற்கு வங்க தேர்தலை நோக்கி உட்கார்ந்தாரு. மேற்கு வங்கமும் அவரை பார்க்கல, இங்க இருக்க லோக்கல்லையும் அவரை பார்க்கல. தமிழ்நாட்டு அரசியல் அதாவது பெரிய வேடிக்கை என்னன்னா, தான் கட்சிக்காரன் அதிமுகவில் இருந்தவன் ரெட்டலையில ஓட்டு கேட்டு ஜெயிச்ச ஒருத்தர், கட்சியில ஒரு முரண்பாடு விலகி போற ஒருத்தரை மறுபடியும் கூட்டிட்டு வர்றத கூட்டணிங்கிறாங்க பத்தியா. ஓ வீட்டுல இருந்து போன ஒரு ஆளை தலைவாச வழியா வெளியேறினவன கொல்லவாச வழியா கூட்டிட்டு டிடிவி தினகரன் எங்க கூட்டணிக்கு வந்துட்டாரு. மெகா கூட்டணி வந்துருச்சு. என்ன மெகா கூட்டணி? நாளைக்கு ஓபிஎஸ் அந்த மேடையில இருக்கலாம். ரவீந்திரநாத் போய் பார்த்திருக்காரு பியூஷ் கோயல. அதுவும் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க. ஓபிஎஸ்க்கு என்ன வழி? ஓபிஎஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு திரும்பி பார்க்குறாரு, பக்கத்தில் இருக்கிற திமுக வச்சு சேர்ந்துட்டாங்கிறாங்க. இந்த பக்கம் லைட்டாக திரும்பி பார்க்குறாரு, தாவே கால வச்சு சேர்ந்துட்டாங்கிறாங்க. இப்போ ஒத்தால தானே இருக்கார் அவரு. அவருக்கு இப்போ என்ன பின்னணியில் என்ன இருக்கு சொல்லுங்க? அவரு முடிவெடுக்க தாமதிக்க அவர் கூட இருந்த ஆதரவாளர்களை காணாமே, சுத்தி இருந்தவன பூரா காணாமே. அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்ப அவருக்கு பின்னாடி அமைப்பும் கிடையாது. அமமுகன்னு ஒரு அமைப்பு இருக்கிறனால அவன் கட்சிக்காரனா இருந்தாலும் கூட்டணின்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு பார்த்துக்க நாங்கள் தேசிய கூட்டணியை நாங்கள் சேர்ந்துட்டோம், இந்தியா கூட்டணியில் சேர்ந்துட்டோம் சொல்றான்ல. இப்ப அவன் கட்சிக்காரனே அதுல பலம் ஆகுது இல்லையா? ஏன்னா அமமுக வெளியில இருந்துச்சு அப்படின்னா அங்க முக்குளத்தோர் வாக்கு வங்கி வராது. ஓபிஎஸ் வெளியில இருந்தார் அப்படின்னா முக்குளத்தோர் வாக்கு வங்கி வராது. இது ஒரு சார்பு ஒரு சமூக கட்சியாக மட்டுமே. அமமுக தொடங்குவதற்கு என்ன நோக்கம்? அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் கட்சி தொடங்குறாருல, என்ன நோக்கம்? இப்ப நீங்க அதிமுக தொடங்குறாங்க. அண்ணா உருவாக்கிய திமுகவை போல இந்த தலைமை இல்லை, அண்ணாவை போன்ற ஒரு தலைமை இல்லை, கலைஞரை நான் ஏற்க மறுக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைத்து கருணாநிதி ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கினாங்க இல்ல அதிமுக. அந்த கட்சியோட ஒரு வரி கொள்கையே அதுதான். மொத்த கொள்கையுமே ஒரு வரி தான். அம்மா ஆட்சியை கொடுப்போம், அம்மா ஆட்சியை அப்ப என்னன்னா அம்மா ஆட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்னன்னா, அம்மா உருவாக்கின அதிமுகவா இது இல்ல, ஆட்டையை போட்டாங்க கட்சியை, இவங்க கட்சியை கைப்பற்றிட்டாங்க, கபலீகரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால அது மீட்பது தானே உன்னுடைய நோக்கம். அதுதானே கட்சி. அப்ப நீ என்ன செய்யணும்னா, எடப்பாடியை ஏற்றுக்கொள்வதா இருந்தா கட்சியை கலைச்சிருக்கணும்ல. நோக்கம் முடிஞ்சு போச்சுல.